Hello my dear soldiers, good evening. Tell me whether the audio and video is clear. Good evening my dear soldiers, good evening. Hello, tell me whether the audio and video is clear. Good evening, good evening. Max class ah? Max irukadeda, Max live ah poitu irukka, live ah recorded ah? Live or recorded? Harani live or recorded ah? Good evening 𝐻𝐿𝐴𝐺𝐲, good evening. Live ah? Yes Nidhi, welcome. Okay da, no problem. We will check it out, right? No issues. என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்ம வந்து அங்கே அன்எக்ஸ்பெக்டடாக ரெண்டு லைவும் ஒன்றா கிளாஷ் ஆகிடுச்சு. ஸோ ஏதாவது ஒன்று நீ பாரு, இன்னொன்று நீ ரெக்கார்டடில் பார்த்துக்கலாம், சரியா? யூ ஜஸ்ட் கோ ஃபார் மேக்ஸ். நீங்கள் வந்து என்ன அப்படின்னா சயின்ஸ் வந்து நீங்கள் ரெக்கார்டடில் பார்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஓகேவா? ரைட். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஓகே, சூப்பர், குட் குட். ஷைனி ரொம்ப நாள் ஆச்சு ப்ரெசென்ட். ஓகே, வேறு யார்? 𝐻𝐿𝐴𝐺𝐲, ஆரிஃப். ஓகே, ஓகே 𝐻𝐿𝐴𝐺𝐲, வெல்கம் வெல்கம். சரியா? ரைட் பசங்களா, சார் எப்பயுமே சொல்கிற மாதிரி யோர் கேப்டன் ஆல்வேஸ் சஜஸ்ட் யூ டு டூ த ஃபவுண்டேஷன் கோர்ஸ். நீங்கள் எல்லாருமே இப்போவே என்ன அப்படின்னா நீட் ஜேஇக்கான ஃபவுண்டேஷன் கோர்ஸை படிக்க ஆரம்பிக்கணும், விச் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இப்போவே என்ன அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்மளோட வேதாந்து ஆஃப்லைன் சென்டரில் யூ ஜஸ்ட் ஜாயின், அங்கே படிக்க ஆரம்பித்து நீ என்ன பண்ணுங்கள், டெஃபினட்டாக உனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபவுண்டேஷன் கோர்ஸ், தீஸ் ஆர் அவர் பிரான்ச்சஸ். தமிழ்நாட்டில் நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் பிரான்ச் இருக்குது அதோட நம்பர்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ டெஃபினட்டாக உனக்கு அது எல்லாமே என்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீ கண்டிப்பாக அதில் ஜாயின் பண்ணியே ஆகணும். ஏன் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீ வந்து நீட் ஜேஇ படிக்கிறதுக்கு உனக்கு இந்த ஒரு 1 year ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே, ரைட். அதே மாதிரி என்ன அப்படின்னா உனக்கு 90% ஸ்காலர்ஷிப் வேறு கிடைக்க போகுது இஃப் யூ ஆர் ரைட்டிங் அ ஸ்மால் டெஸ்ட் ஆன் 9th syllabusல. அதனால் அதை மிஸ் பண்ணிடாத. ஸோ நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோ. உடனே ஏதாவது ஒரு பிரான்ச், நம்மளோட பிரான்ச் போய் இப்போவே அட்மிஷன் போட ரெடி பண்ணிவிடு, ஓகேவா? ரைட். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம், ரைட்டா? லாஸ் ஆஃப் மோஷன் இந்த சாப்டர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோமா, ரைட்டா? ஸோ லாஸ்ட் கிளாஸ் வி ஹவ் சீன் லாஸ் ஆஃப் மோஷனோட பார்ட் 1 பார்த்தோம். அதை ஒரு ஸ்மால் ரீகால் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் பார்க்க போகிறோம். ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஃபர்ஸ்ட் லாவில் ஒரு 2 டாபிக் மட்டும் ரொம்ப குட்டியாக ஸ்மாலாக நான் முடிக்க போகிறேன். ஸோ நோ நீட் டு வரி அபவுட் இட், ரைட்டா? ஈஸியாக சிம்பிளாக நான் முடிச்சிடுறேன். ஸோ என்ன அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது இட்ஸ் அ சிம்பிள் டாபிக், லாஸ் ஆஃப் மோஷன். ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம், ரைட்டா? இந்த சாப்டரே ரொம்ப ஈஸி. ஓகே, என்ன சொல்லியிருக்கீங்க? டெய்லி கிளாஸ் இருக்குது. ஓகே, சயின்ஸ், ஃபிசிக்ஸ். I am actually chemistry teacher. Now I will take science. Okay,
but in my school I didn't attend the physics class, so I came to this class. Okay, good. நிபிஜோ ஓகே குட் குட் குட். இன்றைக்கி 2 கிளாஸ் இருக்கனால இங்கே அட்டண்டன்ஸ் இல்லை, இல்லைனா மினிமம் ஒரு 40-50 பேர் இருப்ப, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் லிசன் த மேக்ஸ். தென் ரெக்கார்டடில் நீ என்ன பண்ண, நம்மளோட இந்த சயின்ஸ் வீடியோவை பாருங்கள், ஓகேவா? ஹரிணி வாங்க வாங்க. ஹரிணி அப்போலேருந்து ஹாய் போட்டுட்டு இருந்தாங்க, எனக்கு கவனிக்கவே இல்லை. ஹரிணி ஹாய். ஹரிணி எஸ். லாஸ் ஆஃப் மோஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். ஜென்ரலாக என்ன அப்படின்னா 2 விஷயம் தான். ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ் ரெஸ்ட்டில் இருக்க போது, மோஷனில் இருக்க போது. இந்த ரெஸ்ட்டில் இருக்கவங்க எப்படி மோஷன் போகிறாங்க, ரெஸ்ட்டில் இருக்கிறது எப்படி மோஷன் போகுது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் இந்த லெசனில் நம்ம முழுக்க பார்க்க போகிறோம். லாஸ்ட் இயர் நீங்கள் 9th ஸ்டாண்டர்டில் இந்த டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் நீ படிச்சிருக்க, ரைட்டா? யூ ஹவ் ஸ்டடிட் திஸ் டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ். லாஸ்ட் கிளாஸில் நீ என்ன பண்ணியிருக்க, இந்த மோஷன்ஸ் எல்லாம் படிச்சிருக்க. லீனியர் மோஷன்ஸ், சர்க்குலர் மோஷன், ஆசிலேட்டரி மோஷன், இதெல்லாமே படிச்சிருக்க. ஜஸ்ட் அ மினிட். Sorry guys, okay, right, I'm audible, I'm back, I'm audible, I hope I'm audible, right? சரியா? ஸோ இந்த மோஷன்லாம் என்னென்ன மோஷன் நம்ம படித்தோம், இது எப்படி நடக்குதுங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பண்ணலை, லாஸ்ட் இயரில் படிக்கலை. ஸோ இந்த தடவை அது எல்லாமே பார்க்க போகிறோம். பிகாஸ் இது எல்லாத்துக்கும் காரணம் டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், இதெல்லாம் நீங்கள் லாஸ்ட் இயரே படிச்சுட்டீங்க. சரியா? இந்த தடவை நம்ம மீதி இருக்கிறத பார்க்கலாம். சரியா? எப்படி நடக்குது, என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, நேற்று நம்ம பார்த்தோம் எப்படி ஒருத்தவங்க மூவ் ஆகிறாங்க, மூவ் ஆகிட்டு இருக்கவங்க எப்படி நிற்கிறாங்க, எப்படி ஒருத்தவங்க போயிட்டு இருக்கப்போ அவங்க ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். இது எல்லாத்துக்கும் காரணம் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ்னா என்னது, ஒரு புஷ்ஷு அல்லது ஒரு புல், இந்த 2 தான் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம நேற்று பார்த்துருந்தோம், ரைட்டா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்மளோட புக்கில் கொடுத்துருந்தாங்க. மெக்கானிக்ஸ்னால் என்னது, ஒன்று ஸ்டாட்டிக்ஸ், இன்னொன்று டைனமிக்ஸ் அப்படின்னு 2 பார்ட்டாக பிரியுது, ரைட்டா? ஸோ அதில் ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா ரெஸ்ட், ஒரு இடத்துல அமைதியாக நிற்கிறவங்கள பற்றி படிக்கிறது ஸ்டாட்டிக்ஸு. டைனமிக்ஸில் 2 இருக்குது, இதுதான் முக்கியமானது. கைனமேட்டிக்ஸ்னால் என்ன, கைனட்டிக்ஸ்னால் என்ன? கைனமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா மோஷன், அதாவது நகர்ந்துகிட்டு இருக்கவங்க நகர்றதை பற்றி மட்டும் படிக்கிறது. அவங்க எப்படி நகர்றாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பெண் இங்கேருந்து போகுது, எப்படி இங்கேருந்து இங்கே போகுது, என் கை மூலமாக நான் நகர்த்துறேன், என் கை மூலமாக நகர்த்துறேன்றதை பற்றி நான் பேச போகிறதில்ல. பேனா இங்கேருந்து இங்கே போகுது, அதை பற்றி மட்டும்தான் பேச போகிறேன். அதுதான், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கார் வந்து என்ன அப்படின்னா பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு போகுது, அவ்வளோதான். எப்படி போகுது, நான் ஸ்பீடு கொடுக்குறனால அல்லது நான் ஆக்சலரேட் பண்ணுறனால, அந்த விஷயத்தை பற்றி பேசலை. ஸோ அப்போ ஜஸ்ட் த மூமெண்ட்டை பற்றி மட்டும் பேசினா அது கைனமேட்டிக்ஸ், மூமெண்ட்டுக்கான ரீசனோட பற்றி பேசினா அதுதான் கைனட்டிக்ஸ். இதெல்லாம் ஜஸ்ட்டு டெஃபனிஷன் மாதிரி நம்ம புக்கில் கொடுத்துருந்தாங்க. அரிஸ்டாட்டில் என்ன சொன்னார், ஒருத்தவங்க ரெஸ்ட்டில் இருக்காங்கன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லியிருந்தாரு, இட் இஸ் நேச்சுரல் மோஷன் அப்படின்னும், ஒருத்தவங்க நகர்ந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் வைலண்ட் மோஷன் அப்படிங்கிற பேர் சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு அயன் பாலையும் ஒரு ரப்பர் பாலையும் நம்ம சர்டைன் ஹைட்லேருந்து ஒன்றா விட்டோம் அப்படின்னா அயன் பால் ஆல்வேஸ் இட்ஸ் த கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறத அரிஸ்டாட்டில் சொல்லியிருந்தார். இதெல்லாம் அவங்க சொன்னது. அடுத்து கலீலியோ, எல்லா பாடிஸ், இடத்துல இருக்கக்கூடிய எல்லா பாடியுமே என்ன அப்படின்னா ரெஸ்ட் ஆர் யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கலாம். பாடி இன் மோஷன் வில் கண்டினியூ. ஒரு பாடி ஒரு மோஷன், இப்போ இந்த பேனை நகர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இது நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இது வரைக்கும் இந்த பேனை ஸ்டாப் பண்ணுற வரைக்கும், எக்ஸ்டர்னலாக நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் இது நகர்ந்துகிட்டே இருக்க போகுது அப்படின்னு. இதெல்லாம் நேற்றே நம்ம பார்த்துட்டோம்ப்பா. ஜஸ்ட் ஐம் டூயிங் அ ரீகால், ஒரு சின்ன ரீகால் தான் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு அடுத்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ரைட். அடுத்த இனர்ஷியாவை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் நம்ம அடுத்து. ஸோ இனர்ஷியானா என்னது, இட் இஸ் அ ரெசிஸ்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேனா இருக்குது,
இந்த பேனா நகர்த்துறதுக்கு நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேனாவை வந்து ஒரு எறும்பால் நகர்த்த முடியுமா? ரைட்டா? ரைட். இந்த பேனா ஒரு எறும்பால் நகர்த்த முடியுமா? ஒன்று ஞாபகம் இருக்குது, எறும்பால். அப்போ எறும்பால் நகர்த்த முடியாது. அப்போ என்ன பண்ணுது? இந்த பேனா ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு எதிர்ப்பு விசையை தெரிவிக்குது. அப்போ என்ன அர்த்தம்? தட் இஸ் கால்ட் இனர்ஷியா. இனர்ஷியா அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கார் ஓட்டிகிட்டே போகிறோம், பிரேக் பிடிச்ச உடனே கார் நிற்கிறது இல்லை. பிரேக் பிடிச்சாலும் சர்டைன் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்க்கு கார் அந்த மூமெண்ட்டில் இருக்க போகுது. அப்போ நான் பிரேக் அப்ளை பண்ணியிருக்கேன், நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கேன். நான் ஃபோர்ஸ் கொடுத்தும் என்ன அப்படின்னா the body is in movement, that is called inertia. Body to resist any change. அது வேகமாக போய்கிட்டே இருக்கான், அதால் நான் சொல்கிற சேஞ்சுக்கு ஈடுபட முடியலை அப்படிங்கிறது தான் இனர்ஷியா அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரியா? ஸோ இனர்ஷியாவில் ரெஸ்ட்டு, மோஷன், டைரக்ஷன் இப்படி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்னா ஒரு பால் ரெஸ்ட்டில் இருக்குது. ரைட்டா? ரைட்டா? ஒரு பால் ரெஸ்ட்டில் இருக்குது. இந்த ரெஸ்ட்டில் இருக்க பால் ரெஸ்ட்லேயே இருக்குது, அது மூமெண்ட்டுக்கு போகலை அப்படின்னா தட் இஸ் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். ஒரு மோஷனில் இருக்க பாடி, ஒரு கார் போயிட்டே இருக்குது, அதை நான் பிரேக் பிடிக்கிறேன் பார்த்தியா? அப்போ என்ன பண்ணுது? காரு பிரேக் பிடிச்சாலும் கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்குல, தட் இஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் மோஷன். இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷனுங்கிறது என்ன அப்படின்னா, அதே கார் போயிட்டே இருக்குது, சடனாக நான் லெஃப்ட்டில் திருப்புறேன். நான் லெஃப்ட்டில் திருப்பினேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்? உடம்புல நான் இருக்கவங்க ரைட்டில் போகிறேன். ரைட்டா? நான் லெஃப்ட்டில் திருப்பினா நான் ரைட்டில் வரேன். ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் வர்றது தான் என்னது? இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். ஓகே உஷா, தேர் இஸ் அ மிஸ் மேட்ச் எதுவும் நடந்துருச்சு. ஸோ ஏதாவது ஒரு லைவ் பாருங்கள், நீங்கள் மேக்ஸ் லைவ் பாருங்கள், அதான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது. ஸோ யூ ஜஸ்ட் கோ டு மேக்ஸ் லைவ். சயின்ஸ் வந்து ரெக்கார்டடில் பாருங்கள். ரைட்டா? ஓகே. How to cover syllabusனா நீங்கள் பழைய வீடியோ நீங்கள் திருப்பி பார்க்கணும். யூ ஹேவ் டு see the video, you have to see the video. ப்ரீவியஸ் வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டு தான் வரணும், அப்போ தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். How to cover syllabus fast. நீங்கள் எல்லா வீடியோவும் டெய்லி ரெகுலராக படிக்கணும். யூ ஹேவ் டு பி ரெகுலர். எல்லா கிளாஸஸ்க்கும் ரெகுலராக வரணும், எல்லா கிளாஸையும் கவனிக்கணும், டெய்லி நோட்ஸ் எடுக்கணும், டெய்லி படிக்கணும். அவ்வளோதான். அதை பண்ணால் தான் சரியாக முடியும். எப்படி படிக்கிறதுன்னு கேட்குறத விட இறங்கிடணும், களத்தில் இறங்கி நம்ம அதுக்கான ஒர்க்கை பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடந்துடும். சரியா? நான் கொடுக்குறேன், இன்னும் நான் முடிக்கல. பயாலஜி 12th சாப்டருக்கு நான் இன்னும் எழுதலை, நான் எழுதிட்டு கொடுக்குறேன். ரைட்டா? ரைட்டா? ஃபஸ்ட் ஆன் லைவ் அப்படியே நான் பல மாதமாக லைவில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பல மாதமாக லைவ் போயிட்டுருக்கு. சாந்தினி, பல மாதமாக லைவ் போயிட்டுருக்கு. ரைட்டா? இன்றைக்கி நம்ம இந்த டாப்பிக்கு இதுதான் ஃபுல். திஸ் இஸ் அவர் டுடேஸ் டாபிக். ரைட்டா? நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். நியூட்டனோட லா ஆஃப் மோஷன், அதை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். ரைட்டா? ஸ்டார்ட் பண்ணலாமா? நோ, சிபிஎஸ்சிக்கு we have a separate channel. You just go and check CBSE channel. ரெடியா? how many of you are ready to learn about Newton's law of motion? நம்ம நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா பற்றி தான் இன்றைக்கி படிக்க போகிறோம். வெரி 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 இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. சரியா? ரைட்டா? கவனிங்க. போய் எத்தனை லெசன் போட்டிருக்கீங்க நீங்கள் அதெல்லாம் முன்னாடி பார்க்கணும். இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் ஐ வில் கிவ் யூ அ டைம் டு ஆஸ்க் யுவர் டவுட். அந்த டவுட் கேட்குற டைமில் நீங்கள் டவுட் கேளுங்க. சரியா? நவ் we will go for it. ரைட்டா? 9th physics class ஸ்டார்ட் பண்ணலாம்ப்பா. வெயிட் பண்ணுங்கள். I will just start it, don't worry. Monday I will start it. ஓகே ரைட். நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் மொத்தம் 3 இருக்குது. நியூட்டன் 3 லா கொடுத்துருக்காரு. அதில் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எவ்ரி பாடி கண்டினியூஸ் டு பி இன் இட்ஸ் ஸ்டேட். இது அப்படியே நீ எழுதணும். ரைட்டா? ரைட்டா? கவனிங்க. எவ்ரி பாடி கண்டினியூஸ் டு பி இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் அலாங் அ ஸ்ட்ரெயிட் லைன் unless it is acted upon by some external force. இது அப்படியே எழுதணும். என்ன சொல்கிறாங்க? யாராக வேணால் எடுத்துக்கோங்க. இந்த பேனா ரெஸ்ட்டில் இருக்குது, இது ரெஸ்ட்டிலேயே தான் இருக்கும். இந்த பேனா நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ரைட்டா? இந்த பேனா இப்படியே இருக்கும், இந்த பேனா நகர்ந்துக்கிட்டே இருக்கும். 2 வேணால் எடுத்துக்கலாம். ரைட்? ஸோ திஸ் இஸ், அதாவது இப்போ நான் கவனிச்சுக்கோங்க, இந்த பேனா நகர்ந்துக்கிட்டே இருக்குது அல்லது ரெஸ்ட்டில் இருக்குது. இது ரெஸ்ட்டில் இருந்தால் ரெஸ்ட்லேயே தான் இருக்கும்.
நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் unless it is acted upon by some external force. வெளியே இருந்து நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இந்த பேனாவை தூக்காத வரைக்கும் இந்த பேனா இங்கே தான் இருக்கும். நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இந்த பேனாவை ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் இந்த பேனா என்ன பண்ணிகிட்டே இருக்கும், நகர்ந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். இதை தான் நியூட்டன் சொல்கிறார். இதை பற்றி நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த போர்டில் இருக்கக்கூடிய ஒரு வேர்டு இருக்கா, இந்த ஹோல் கண்டென்ட் ரைட்டா, நல்லா கவனி. திஸ் ஹோல் கண்டென்ட் நான் கொட்டேஷன் போட்டிருக்கேன். இதில் எதையுமே மாற்றாமல் எந்த வேர்டும் மிஸ் பண்ணாமல் நீ அப்படியே எழுதணும். திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். அப்படியே நீ எழுதணும் ரைட்டா. இந்த டாபிக் என்ன பண்ணணும், நீ அப்படியே எழுதணும். ராஜேந்திரன் நீ 9th 10th? ராஜேந்திரன் நீ 9th 10th? ராஜேந்திரன் நீங்கள் 9th இது 9th கிடையாது, 10th சிலபஸ். ஸோ அதனால் நீங்கள் 9th வெயிட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு புரியாது. அதாவது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷனில் நியூட்டன் ரொம்ப கிளியராக சொல்கிறாரு, ஒரு பேனா அல்லது யாரோ ஒருத்தவங்க ரெஸ்ட்டில் இருக்காங்க, ஒருத்தவங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்கள எழுப்பாத வரைக்கும், அவங்கள நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒர்க்கு கொடுக்காத வரைக்கும், அவங்க மேலே நீங்கள் ஒரு ஃபோர்ஸை கொடுக்குற வரைக்கும் அல்லது கொடுக்காத வரைக்கும், நீங்கள் கொடுத்தா மாறிடுவாங்க, கொடுக்கல அப்படின்னா அவங்க அப்படியே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்து ஒரு கார் இருக்குது. ஒரு கார் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா அந்த கார் பாட்டுக்கு போய்கிட்டே தான் இருக்கும். until unless you give a break, நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணாத வரைக்கும் என்ன அப்படின்னா அது அப்படியே போயிட்டே தான் இருக்கும் ரைட்டா. பிரேக் அப்ளை பண்ணாத வரைக்கும் அது என்ன பண்ணிகிட்டே இருக்கும், போயிட்டே தான் இருக்கும் போது அது என்ன பண்ண போகிறது இல்லை, ஸ்டாப் ஆக போகிறதே கிடையாது ரைட்டா. அது என்ன பண்ண போகிறது, ஸ்டாப் ஆக போகிறதே கிடையாது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அதுதான் என்ன அப்படின்னா நியூட்டன் சொல்கிறார், எவ்ரி பாடி கண்டினியூஸ் டு பி இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். கண்டினியூஸாக இருக்க போகுது. என்ன இதில், டு பி இன் அ ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்லே இருக்க போது, ஆர் ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன், ஒரு மோஷனில் போய்கிட்டே இருக்க போது, அலாங் அ ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு நேர்கோட்டில் போயிட்டே இருக்க போது ரைட்டா. அடுத்து என்ன அப்படின்னா, அன்லெஸ் இட் இஸ் ஆக்டட் அப்பான். அன்லெஸ் இட் இஸ் எப்போ வரைக்கும் இது எப்படியே இருக்குமா, ஆக்டட் அப்பான் பை சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஒரு சில எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாமல் இருக்க, ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்காத வரைக்கும் அப்படி போயிட்டே இருக்க போதும் ரைட்டா. சரியா, ஓகே. நெக்ஸ்ட் ஃபோர்ஸ். இப்போ நம்ம கடைசியாக என்ன வார்த்தை முடிச்சிருக்கோம், கடைசியாக we have given a word that is force. ஃபோர்ஸுங்கிற ஒரு வார்த்தையில் முடிச்சிருக்கோம் ரைட்டா. ரைட், ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிற நம்ம இப்போ பார்த்துடலாம். சரியா, ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணும், இந்த ஃபோர்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்த்தோன்னா, the force is produce motion to a static body. இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ண போகுது, இந்த விசை என்ன பண்ண போகுது, இந்த ஃபோர்ஸுங்கிறது நம்ம ஒரு விசைன்னு சொல்லி, இது என்ன பண்ண போகுது, ஒரு ஸ்டாட்டிக் பாடி இருக்குது. ஸ்டாட்டிக் பாடினா என்னது, நிலையாக நின்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு பாடி. இந்த பாடியை மூவ் பண்ண போகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த விரலை வச்சு நான் ஃபோர்ஸ் பண்ணுறேன். ஃபோர்ஸ் பண்ணால் பென் மூவ் ஆகுதா. ஸோ அப்போ என்ன அர்த்தம், ஃபோர்ஸுங்கிறது என்னது, ஒரு ஸ்டாட்டிக் பாடியில் மோஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸ்டாட்டிக் பாடி. 2 மார்க் கொஷின் டிஃபைன் ஃபோர்ஸ்ன்னு கொடுப்பாங்க. 3 பாயிண்ட் இருக்குது நம்ம புக்கில் ரைட்டா. அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ப்ரொடியூஸ் ஆர் கிரியேட் அ மோஷன் ஆன் அ ஸ்டாட்டிக் பாடி. ஸ்டாட்டிக் பாடினா என்னது, ஒரு பாடி அமைதியாக நின்றுட்டே இருக்கு. அந்த நின்றுட்டு இருக்கக்கூடிய பாடி மேலே ஒரு ஃபோர்ஸ்ன்றது என்ன அப்படின்னா ஒரு மோஷனை ப்ரொடியூஸ் பண்ண போகுது. அடுத்து என்ன அப்படின்னா, ஒரு பாடி மூவ் ஆகிட்டே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது, இந்த பென் மூவ் ஆகிட்டே இருக்குது. இந்த பென் என்ன பண்ணுறது, இப்படி மூவ் ஆகிட்டே வருது. இந்த பென் என்ன பண்ணுறது, இந்த ஃபோர்ஸ் கொடுத்து நெல்லுப்பா அப்படின்னு அதை ஸ்டாப் பண்ணுறேன். அப்போ மூவ் ஆகிட்டு இருக்க ஒன்று ஸ்டாப் பண்ணுறேன் ரைட்டா. ரைட், இங்கே என்ன அப்படின்னா ஸ்டாப் பண்ணுறேன் ரைட்டா. இப்படி போயிட்டே இருக்குது, ஸ்டாப் பண்ணுறேன். அப்போ ஸ்டாப் அ மூவிங் ஆப்ஜெக்ட். ஃபோர்ஸ் என்ன பண்ண போகுது, ஃபோர்ஸ் இஸ் யூஸ்டு டு ஸ்டாப் அ மூவிங் ஆப்ஜெக்ட். ஒரு மூவிங் ஆப்ஜெக்டை ஸ்டாப் பண்ணுறது ரைட்டா. அடுத்து ஃபோர்ஸுங்கிறது என்ன அப்படின்னா சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன். இப்போ பாரு, கார் நேராக போயிட்டே இருக்கு, நான் ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டே இருக்கு. நான் என்ன பண்ணணும், ஸ்டியரிங் வீலை லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ நான் திருப்பணும். ஃபார் எக்ஸாம்பிள் பைக், நீங்கள் சைக்கிள் ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்க அப்படின்னா நீ பெடல் பண்ணுறது வந்து என்னது, செகண்ட் பாயிண்ட். என்ன பண்ணுற, நீ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு பாடி அல்லது ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ண வைக்கிற. அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணிகிட்டே இருக்குது, அப்படியே நேராக போயிட்டே இருக்குது. நல்லா கவனி. இப்போ அந்த ஆப்ஜெக்டை
நீ ரைட் சைடு அல்லது லெஃப்ட் சைடு திருப்பணும்னா என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு கிவ் அ ஃபோர்ஸ். ரைட்டா? ரைட், யூ ஹாவ் டு கிவ் அ ஃபோர்ஸ். சஞ்சய், நீ பேசுகிறத நான் கன்சிடர் பண்ணாமல் இருக்கேன். நீ ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துன்னு வச்சுக்கோவேன். நீ பேக் பெஞ்சர் ஆறி என்ன கண்ணா நீ என்ன கர்மமாக வேணா இரு, சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. யூ வில் பி த்ரோன் அவுட் ஆஃப் மை கிளாஸ். நீ அடுத்து எந்த வீடியோவும் பார்க்கணும். இன்றைக்கி உனக்கு இந்த லைவ் தேவையில்லாமல் இருக்கலாம், பட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்குன்னு வருவேல, அன்றைக்கி நீ இந்த சேனலில் இருக்க மாட்டேன். வாயை மூடிட்டு அமைதியாக போயிடு. இல்லை அப்படின்னா ஒட்டு மொத்தமாக ரிப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா யுவர் ஐடி வில் பி பிளாக். நீ எத்தனை ஐடி நாங்கள் கிட்டத்தட்ட 2000 ஐடியை பிளாக் பண்ணியிருக்கோம். நீங்கள்லாம் பூச்சி மாதிரி, ரைட்டா? அது எதுவும் பண்ணாத, ரைட்டா? புரியாத மேலே கிளாஸ் விட்டு வெளியே போயிடு. புரிஞ்சால் உட்காந்து கவனி, புரியலைன்னா போயிடு. பாதியில் வந்து உட்காந்து அவனுக்கும் புரியாது, சரியா? பாதியில் வந்து உட்காந்தா புரியாது. உனக்கு எந்த டீச்சர் நடத்துறது புரியுதோ அந்த டீச்சரை கவனிங்க. வி ஆர் நாட் ஆஸ்கிங் யூ டு கம் அண்ட் லிசன் மை கிளாஸ். உன்னை யார் இங்கே வந்து என் கிளாஸை கவனின்னு சொல்லலை. உனக்கு பிடிக்கலன்னா நீ வேறு கிளாஸுக்கு போயிடு, சரியா? உனக்கு யார் கிளாஸ் புரிஞ்சிருக்கோ, யார் கிளாஸ் பிடிக்குதோ அங்கே போய் பாருங்க. யூடியூப் இஸ் அ ஓப்பன் சோர்ஸ். வி ஆர் நாட் ஃபோர்ஸிங் யூ டு, ரைட்டா? ரைட்டா? நீ வெளியே போய் நாளை பின்ன நீ இம்பார்ட்டன்ட் கொஷின், முக்கியமான கொஷின்லாம் வர பண்ணியிருக்க, நீ சாரி எதுவும் சொல்ல வேண்டாம். மெசேஜ் பண்ணுறதை நீ ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணு. ஐ வில் பிளாக் யூ அகெயின். ஐ வில் ரிப்போர்ட் யூ. நான் பண்ண மாட்டேன். நான் எந்த லைவில் எந்த ஸ்டூடெண்ட்டையும் நான் பண்ண மாட்டேன். நீ பாட்டுக்கு பண்ணிட்டு போனேன்னா விட்டுருவேன். பட் மித்த ஸ்டூடெண்ட்ஸை நீ டிஸ்டர்ப் பண்ணுறதை நான் பார்த்தேன்னா கண்டிப்பாக நான் பண்ணுவேன். இப்போயும் நீ பண்ணுறது தப்பு தான். டோன்ட் சே சாரி, டோன்ட் மெசேஜ், ஸ்டாப் இட், சரியா? ஸ்டூடெண்ட்ஸ் மித்தவங்களாம் கவனிங்க. என்ன அப்படின்னா, டு ப்ரொடியூஸ் மோஷன் டு த ஸ்டாட்டிக் பாடி. என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டாட்டிக் பாடிக்கு மோஷன் கொடுக்குறத நம்ம என்ன அப்படின்னா ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம். அல்லது ஒரு பாடி மூவ் ஆகிட்டே இருக்குல்ல, அந்த மூவ் ஆகிட்டு இருக்க பாடியை என்ன அப்படின்னா சரியா? ஒரு பாடி மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பாடியை ரைட் ஆர் லெஃப்டில் நீங்கள் வந்து மூவ் பண்ணணும். ரைட் சைடு அல்லது லெஃப்ட் சைடில் நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு நீங்கள் ரைட் சைடு அல்லது லெஃப்ட் சைடுக்கு நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னா தென் வி ஹேவ் டு கிவ் அ ஃபோர்ஸ். சைக்கிள் இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம இப்படி ஸ்டாப் பண்ண போகிறோம், இப்படி திருப்ப போகிறோம், அல்லது இப்படி நம்ம திருப்ப போகிறோம். ஸோ தென் வி ஹேவ் டு டூ இட். ஓகேவா? ரைட்டா? ஸோ அப்போ என்னது? லெஃப்ட் அண்ட் ரைட். இப்போது யூ வில் சி தட். ஓகே, ரைட். ரைட்டா? ரைட். இப்போ பாரு என்ன நடக்கும். ரைட்டா? ஃபோர்ஸ் தட் ப்ரொடியூஸ் மோஷன் டு த ஸ்டாட்டிக் பாடி அல்லது ஸ்டாப் அ மூவிங் ஆப்ஜெக்ட் அல்லது சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன். மோஷனோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ண போகுது? இது ஹெல்ப் பண்ண போகுது. ரைட்டா? இதுதான் என்னது? ஃபோர்ஸ்ன்னு சொல்லப்போம். இப்போ நம்மக்கிட்ட ஃபோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறைய டைப் இருக்குது. அதாவது குறிப்பாக 2 டைப் நம்ம சொல்லலாம். ஒன்று லைக் parallel force, ரைட்டா? திஸ் இஸ் கோயிங் டு பி த கொஷின் ஆஸ்க் மோஸ்ட் ஆஃப் த டைம். லைக் parallel force, இன்னொன்று என்ன அப்படின்னா அன்லைக் parallel force. லைக் parallel forceனா என்ன, அன்லைக் parallel forceனா என்ன அப்படின்னு ஸோ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். லைக் parallel force அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். லைக் parallel force அப்படின்னா the force is going to act on a same direction. ஃபோர்ஸ் என்ன ஆக போகுது? சேம் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். ரைட்டா? சேம் டைரக்ஷனில் ஆக்ட் ஆக போகுது. கவனிச்சிங்களா? லைக் parallel ஃபோர்ஸ்னா சேம் டைரக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். ரைட்டா? இப்போ இந்த பால் இருக்குது. ரைட்டா? கேன் யூ see the ball? இப்போ ஒரு பால் இருக்குது. இந்த பாலில் என்ன அப்படின்னா நான் வந்து ஃபோர்ஸ் கொடுக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கார் எடுத்துக்கலாம். இந்த பால் இருக்கட்டும், கார் இருக்குது. ஒரு கார் வந்து பிரேக் டவுன் ஆகி நின்றுச்சு. நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளப்போம். யார் தான் தள்ளுறா? ஒரு 4 பேர் தள்ளுறாங்க. ஆனால் 4 பேர் எப்படி தள்ளுவாங்க? சேம் டைரக்ஷனில், பக்கத்தில். ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ரைட்டா? வி வில் கன்சிடர் திஸ் இஸ் அ கார். டாப் வியூ, மேலேருந்து நம்ம பார்க்குறோம் காரை. ரைட்டா? மேலேருந்து பார்க்குறோம் நம்ம
இங்கே ஒரு பர்சன் புஷ் பண்ணுவாங்க, இங்கே ஒரு பர்சன், இங்கே ஒரு பர்சன், அதே மாதிரி இங்கே சைட்லேருந்து ஒரு பர்சன் புஷ் பண்ணலாம், இந்த சைட்லேருந்து ஒரு பர்சன் புஷ் பண்ணலாம். ரைட்டா? இவ்வளோ பேர் புஷ் பண்ணுவாங்களா? ரைட். எல்லாருமே என்ன பண்ணுறாங்க பாரு, சேம் டைரக்ஷனில் தான் புஷ் பண்ணுறாங்க. ஆல் ஆர் புஷிங் இன் த சேம் டைரக்ஷன். அப்போ பேரலல், சேம் டைரக்ஷன் ஒன்று, இன்னொன்று பேரலல். பேரலல்னா என்னதுப்பா? பேரலோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ரயில்வே ட்ராக் எடுத்துக்கலாம். கரெக்டாக? நம்மளோட ரயில்வே ட்ராக் இருக்கா, தட் நெவர் ஜாயின்ஸ். அந்த ரெண்டு பேரும் எப்பயுமே மீட் பண்ண மாட்டாங்க, ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட மீட் பண்ணிக்கவே மாட்டாங்க, ரெண்டு பேரும் இப்படி ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போ லைக் பேரலல் ஃபோர்ஸ். இப்போ இந்த பால் இருக்குது, இதை நான் புஷ் பண்ணுறேன். எப்படி புஷ் பண்ணுறேன்? இங்கே, இங்கே, இந்த பக்கம், இந்த பக்கம் அப்படின்னு என்ன பண்ணுறேன்? நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். நான் கொடுக்குற ஃபோர்ஸ் எல்லாமே என்னது? சேம் டைரக்ஷனில் இருக்குது, சேம் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ அப்போ லைக் பேரலல் ஃபோர்ஸ் அப்படின்னா the force is given on the same direction. சேம் டைரக்ஷனில் நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா that is called like parallel force. புரியுதா? லைக் parallel force நான் புரிஞ்சுதா? is that clear? is that clear பா? is that clear? யார் யார் இருக்கீங்க? yes, tell me that. yes, come on guys. clear okay, right, super good. simple ba. types of force la like parallel force irukku, same direction. right சரியா? same direction நம்ம பார்த்துட்டோம். அப்போ ஒரே டைரக்ஷனில் ஃபோர்ஸ் இருக்க போகுது, அதான் லைக் parallel force. இப்போ அடுத்து பாரு, அன்லைக் parallel force. அன்லைக்கு ஆனால் parallel force, parallel தான் ஆனால் அன்லைக்கா. ரைட்டா? parallel ஆனால் அன்லைக் parallel. ரைட்டா? அப்போ அன்லைக்னா பிடிக்காதவங்க, அப்போ என்ன பண்ணுவாங்க? அவங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட்டாக கொடுக்க போகிறாங்க. ரைட்டா? தே ஆர் கோயிங் டு பி இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ரெண்டு பேரும் இப்படி ஆப்போசிட் டைரக்ஷனில். ரைட்டா? சேம் ஈக்குவல் டைரக்ஷன், அதான் ஈக்குவல். ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா ஆப்போசிட். ரைட்டா? ரெண்டு பேர் என்ன அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன், ரெண்டு பேருமே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்க போகிறாங்க. ரைட்டா? ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்க போகிறாங்க, ரெண்டு பேருமே ஆப்போசிட். பாரு, மேலேருந்து ஒருத்தவங்க, இந்த பக்கத்தில் ஒருத்தவங்க, ரெண்டு பேரும் ஆப்போசிட். சேமாக கூட இருக்கலாம். இட் இஸ் கோயிங் டு பி பேரலல் பட் ஆப்போசிட் டைரக்ஷன். பேரலாக இருக்க போகிறாங்க ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷன். தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி நோட்டட் டவுன். தே ஆர் கோயிங் டு பி இன் ஆப்போசிட் டைரக்ஷன். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இதை விட இதுக்கு அடுத்து இருக்குது பார்த்தியா, திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இட் இஸ் கோயிங் டு பி யூஸ்ஃபுல் இன் யுவர் 11th and 12th ஆல்சோ. ரைட்டா? 11th and 12th ஆல்சோ யூ ஆர் கோயிங் டு சி திஸ். சரியா? ஞாபகம் வச்சுக்கோ. போகலாமா? ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ்னா என்னென்னு பார்த்தோம். ஃபோர்ஸுங்கிறது என்னது இன்றைக்கி நம்ம பார்த்ததில்ல. ஃபோர்ஸுங்கிறது ஒன்றுமே கிடையாது, யாராவது ஒருத்தவங்க அமைதியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள மூவ் பண்ணுறதுக்கு நான் கொடுக்கக்கூடியது தான் ஃபோர்ஸ். அல்லது ஒருத்தவங்க ஆல்ரெடி மூவ் ஆகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்கள ஸ்டாப் பண்ணுறதுக்கு நான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா தட் இஸ் ஃபோர்ஸ். அல்ல ஒருத்தவங்க மூவ் ஆகிட்டே இருக்காங்க, அவங்களோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நான் அப்ளை பண்ணக்கூடியது ஃபோர்ஸ். இப்போ இந்த ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா டூ டைப்ஸாக சொல்கிறாங்க. என்னென்ன? லைக் பேரலல் ஃபோர்ஸு, அடுத்து என்ன அப்படின்னா அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். ரைட்டா? ரைட். லைக் பேரலல் ஃபோர்ஸ் அப்படின்னா லைக் சேம். லைக் என்னது? ஒரே மாதிரி. அப்போ ஃபோர்ஸ் ஆர் ஆக்டிங் ஆன் அ சேம் டைரக்ஷன். ஃபோர்ஸ் எப்படி நடக்குது? சேம் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. ஃபோர்ஸ் என்ன பண்ணுது? சேம் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. ஓகேவா? ரைட். ஃபோர்ஸ் வந்து சேம் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. அதே இது அன்லைக் அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷனில். அவ்வளோதான், ரெண்டு பேர் என்ன பண்ண போகிறாங்க? ஆப்போசிட் டைரக்ஷனில் மோதிக்க போகிறாங்க. இப்போ நல்ல கவனி, நீ எவ்வளோ தூரத்துக்கு திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுறேன்னு நான் பார்க்குறேன். உன்னோட இமேஜினேஷன் எப்படி இருக்குன்னு நான் பார்க்க போகிறேன். ரைட்டா? இப்போ நான் காரை எப்படி தள்ளுறேன். ரைட்டா? நல்லா கவனி. காரை நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்படி காரோட பேக் சைட்லேருந்து புஷ் பண்ணுறேன். அப்போ கார் எந்த பக்கம் போகும்? நான் பின்னாடி இருந்து புஷ் பண்ணால் எந்த பக்கம் போகும் சொல்லுங்கள் பார்க்கலாம். காரை நான் பின்னாடி இருந்து புஷ் பண்ணால் கார் எங்கே போகும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், காரை பேக் சைட்லேருந்து புஷ் பண்ணால் கார் எந்த பக்கம் போகும்? ஃப்ரண்ட்டில் வருமா? கார் வில் பி மூவ் பேக்வர்ட் ஆர் ஃபார்வர்ட்? நான் பேக் சைட்லேருந்து டுவர்ட்ஸ் த ஃப்ரண்ட் புஷ் பண்ணுறேன், பின்னாடிருந்து நான் புஷ் பண்ணுறேன்.
நீ புஷ் பண்ண பக்கம் போகும் ரைட். ஓகே, நான் வந்து என்ன பண்ணுறேன், புஷ் பண்ணால் ஃப்ரண்ட் பக்கம் போகும். இப்போ நீ ஃப்ரண்ட்டுன்னு ஒரு ஆன்சர் பண்ண பார்த்தியா, அதுதான் இந்த ஃபோர்ஸ். யூ ஹவ் ஆன்சர்ட் ஃப்ரண்ட், ரைட்டா யூ ஹவ் ஆன்சர்டு ஃப்ரண்ட். நீ ஃப்ரண்ட்டுன்னு சொன்ன பார்த்தியா, அதுதான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். அதுவும் ஒரு ஃபோர்ஸ் தானே, நகருதில்ல. அதாவது நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தேன், நான் கொடுத்த ஃபோர்ஸ்க்கு ரிசல்ட் ஒன்று கிடச்சிருக்கு. பார்த்தியா, அதுதான் என்னது, நான் கொடுத்த ஃபோர்ஸ்க்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு பார்த்தியா, அதுதான் என்னது, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ரைட்டா? இப்போ பார், நான் இப்போ ஒன்றை கொஷின் கேட்குறேன். ரைட்டா? ஓகே, நான் ஐம் கோயிங் டு ஆஸ்க் யூ கொஷின். இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. ஐ எம் கிவிங் அ ஃபோர்ஸ் ஆன் ரைட் சைடு. இப்போ இந்த பக்கம் நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். வேர் இட் வில் மூவ், எந்த பக்கம் மூவ் ஆகும்? தானேஸ்வர் 11th லைனில் வந்து பேசுங்க. திஸ் இஸ் ஃபார் 10th ஸ்டாண்டர்ட். நான் 11th கண்டிப்பாக போடுறேன். இன்றைக்கி 7:30 ஒரு முக்கியமான லைவ் இருக்குது. யூ ஜஸ்ட் ஜாயின் தட். அதை ஜாயின் பண்ணுங்கள். ரைட்டா பசங்களா? சொல்லுங்கள். இப்போ இந்த பாலை நான் இந்த பக்கத்துலேருந்து புஷ் பண்ணுறேன். இஃப் ஐ எம் புஷிங் ஃப்ரம் ரைட் சைட்லேருந்து புஷ் பண்ணுறேன். எங்கே போகும்? 6:30 தான் ஸ்டார்ட் பண்ணி. இப்போ தான் ஆனால் முக்கியமான கான்செப்ட்ஸ் போயிட்டுருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள். ரைட்டா? ஓகே, ரைட்டா? என்ன பண்ண போகுது? லெஃப்ட் சைட். ரைட்டா? அப்போ என்ன பண்ண போகுது? ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எங்கே இருக்க போகுது? இந்த பக்கம் இருக்க போகுது. ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வில் பி திஸ் டைரக்ஷன். கரெக்டா? இப்போ பார், இது இந்த பக்கம் புஷ் பண்ணேன் அப்படின்னா இந்த பக்கம் வரப்போகுது. இதெல்லாம் ஈஸி. இதெல்லாம் ஒரு பக்கம் இதெல்லாம் ஆப்போசிட் சைடு ஈஸியாக சொல்லிடுவேன். நெக்ஸ்ட் ஸ்லைடில் தான் உனக்கு இருக்குது கன்ஃபியூஷன். ரைட்டா? இப்போ பாரு, நான் மேலேருந்து புஷ் பண்ணுறேன். ஃப்ரம் அப்லேருந்து நான் புஷ் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ண போகுது? இட்ஸ் கோயிங் டு மூவ் டவுன். கீழே வரப்போகுது. ரைட்டா? ஓகே, டவுன். சரியா? இப்போ கவனி, நெக்ஸ்ட் ஸ்லைடில் ரைட் F1 F2 இப்போ ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு. டெல் மீ இந்த பால் இப்போ எங்கே மூவ் ஆகும்? இந்த பால் எங்கே மூவ் ஆக போகுது? இந்த பால் will move to right side or left side. Let us consider this as a right. This is as a right side. R-I-G-H-T, right. We will consider this as a left. Right? Left side. Okay, super shiny. That's good. No movement. Vijay also good. Others stand at the same place. Lakshmi, Nibi. Right. Okay. உஷா எப்பயுமே கொஞ்சம் வித்தியாசம். உஷாவோட ஆன்சர் இட்ஸ் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். ஸோ அப்போ பாருங்கள், அதாவது நீங்கள் எல்லாருமே சொன்னது ஆன்சர் குட், தட்ஸ் குட். இட் இஸ் லிட்டில் பிட் கொஞ்சம் க்ரியேட்டிவாக. அதாவது என்ன அப்படின்னா F1 F2 இப்போ நீங்கள் எல்லாருமே ஈக்குவல்னு கன்சிடர் பண்ணிங்க. ஈக்குவலாக இருந்தால் நீங்கள் முதல் சொன்னதான் ரைட்டு. என்னது? இந்த பக்கம் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பால் வில் ஸ்டே அட் த சேம் பிளேஸ். ரைட்டா? ஓகே. இது F1 அண்ட் F2 அதில் யாராவது ஒருத்தவங்களோட ஃபோர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு ஆப்போசிட்டில். இப்போ F2ஓட ஃபோர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா பால் லைட்டாக அந்த பக்கம் மூவ் ஆக போகுது. ரைட்டா? F2ஓட ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தால் என்ன பண்ண போகுது? பாலோட மூமெண்ட்டு அப்படியே அந்த பக்கம் போயிடும். F1 அதிகமாக இருந்தால் இந்த பக்கம் வந்துடும். ரைட்டா? தட்ஸ் இட். ரைட்டா? ஸோ அதுதான். இப்போ இந்த ரெண்டுமே ஈக்குவல் தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். இப்போ ஈக்குவல், அப்போ இதுக்கு நெட் ஃபோர்ஸு, இதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா பேலன்சிங் ஃபோர்ஸ். நீங்கள் பார்த்தியா நான் மேலே எழுதியிருந்தது கவனிச்சியா? ரிசல்டன்ட் ஃபோர்ஸில் ரெண்டு இருக்குது. ஒன்று பேலன்ஸ்டு ஃபோர்ஸு, இன்னொன்று அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸு. இங்கே என்ன அப்படின்னா ரெண்டு பேரோட ஃபோர்ஸும் பேலன்ஸ் ஆகிடுச்சு. அதனால திஸ் இஸ் கால்ட் பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். ரைட்டா? இது பேர் என்னது? பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். கிளியரா? புரிஞ்சுதா? பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்னால் என்ன நமக்கு புரிஞ்சுதா? நம்மளுக்கு புக்கில் இருக்குது பேலன்ஸ்டு ஃபோர்ஸு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸுன்னு. அதனால தான் சொல்லிட்டு இருக்கு. பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் புரிஞ்சுதா? ரைட்டா? ரைட். இப்போ பாரு, இது பேலன்ஸ்டு ஃபோர்ஸா? பேலன்ஸ் ஃபோர்ஸ் இல்லையா? F1 and F2 is equal தான். F1 F2 equal. Balanced or unbalanced? Nibi, good. Nibi இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன்னு சொன்னாங்க. பட் she or he, I don't know, you are understanding it, good. F1 and F2 balanced force, it is equal and அர்த்தம், it is balanced force. Right? It is balanced force. பாபு வாங்க, எஸ் வெல்கம். ஓகே, இப்போ இங்கே பாரு இதுக்கு யார் ஆன்சர் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ரைட்டா? இதுக்கு யார் ஆன்சர் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ரைட்? ஸோ த பால்
இப்போ force I am giving it from, let us consider it as right side. ஏன்னா உன்னோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே போக போக எதுலேருந்து வரும்னா இதுலேருந்து தான் வரப்போகுது. இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் இதெல்லாம் முக்கியம் இல்லை, இதை கண்டுபிடிக்கிறதா. ரைட்டா? சரியா? ரைட், கவனிங்க ரைட்டா? ஸோ இப்போ பாரு, F1 F2 ரெண்டு இருக்குது, F1 F2ன்னு ரெண்டு பேர் இருக்காங்க. இப்படி அதாவது ஒரு பால் மேலே இப்படி ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. நல்லா கவனி, என் கை எப்படி போகுது, இப்படி ஆக்ட் ஆகுது ரெண்டு ஃபோர்ஸ், இப்படி ஆக்ட் ஆகுது ரெண்டு ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ்னால இந்த பால் F1 and F2 ஈக்குவல். இப்போ இந்த பால் லெஃப்ட் சைட் போகுமா, இல்லை அப் சைடில் லெஃப்டில் போகுமா, அல்லது டவுனில் லெஃப்டில் போகுமா? மூணு ஆப்ஷனில் எந்த பக்கம் போகும் சொல்லுங்கள். மூணு ஆப்ஷனில் எந்த பக்கம் போகும்? ஆப்ஷன் 1 ஆர் ஆப்ஷன் 2 ஆர் ஆப்ஷன் 3. Ball will move on which direction? Ball will move on which direction? Ball will move on which direction? Slightly up, so the force would be downward. Okay, 2. Okay, 2 நிறைய பேர். Okay, option 2, yes. The answer is absolutely option 2. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அதாவது இந்த மாதிரி வேறு வேறு ஃபோர்ஸ் ரெண்டு பக்கம் இருந்துச்சுன்னா இட் வில் பி மூவ். இது ரெண்டும் என்ன பண்ணுது, நல்லா கவனிங்க பாருங்க, கையை இப்படி தான் மூவ் பண்ணுறேன். இவங்க இப்படி புஷ் பண்ணுறாங்க, இவங்க இப்படி புஷ் பண்ணுறாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரோட டைரக்ஷன்ஸ் ஆர் கேன்சல் ஈச் அதர். இருக்க பாரு, நான் இங்கேருந்து இப்படி புஷ் பண்ணுறேன், பாலை நான் மேல் பக்கமாக புஷ் பண்ணுறேன். அதே நேரத்தில் அதே ஃபோர்ஸில் அந்த பாலை மேலேருந்து இன்னொரு ஃபோர்ஸ் புஷ் பண்ணுது. அப்போ ரெண்டு பேருமே இப்படி புஷ் பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் இப்படி புஷ் பண்ணுறாங்க. அப்படின்னா ரெண்டு பேரும் இப்படி புஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க. புஷ் பண்ண ball will move in a straight direction. அப்போ resultant force will be at the center. resultant எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். நான் இங்கிட்ட இருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், இங்கிட்ட இருந்து ஒரு ஃபோர்ஸ், ஆனால் resultant will be at the center. அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். resultant force எங்கே இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? resultant is very very important. அதை ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? ஓகே, நியூ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க, வெல்கம். சரியா? கவனம். ரைட்டா? ஓகே, சூப்பர், குட். ரைட், புரிஞ்சுதா? திஸ் இஸ் அன்பேலன்ஸ்ட். ஸோ திஸ் இஸ் அன்பேலன்ஸ்ட். இதனால் என்னது, இது அன்பேலன்ஸ்ட். டூ ஈக்குவல் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் இருந்தால் பேலன்ஸ்டு ஃபோர்ஸ், இது அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். ரைட்டா? இது என்னது, அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். புரிஞ்சுதா? கிளியர்? இஸ் தட் கிளியர்? பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்னா என்ன, அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்னா என்ன, ரிசல்டன்ட்னா என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட்டா? இஸ் தட் கிளியர்? ஹவிதா, குட். ஹவிதா வந்துட்டு அப்போதே கொஞ்ச நேரம் காணாமல் போயிட்டீங்க, எங்கே போனீங்க? ரைட், சூப்பரான ஒரு விஷயம். ரைட், சரியா? இப்போ உனக்கு ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க் நான் கேட்குறேன். ரைட்டா? கவனி, சரியா? ஓகே, என்கிட்ட வேறு எதுவும் எக்ஸாம்பிளுக்கு இல்லை, இதுதான் இருக்குது. ரைட்டா? இப்போ கவனிச்சுக்கோ. இப்படி இருக்குது, இதுக்கு அடுத்து, அதுக்கப்புறம் இது. நல்லா கவனி. கேன் யூ see 3 objects in my hand? 3 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்க தெரியுதா? இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. ரைட்டா? இது ஒன்று தெரியுதா? சொல்கிறேன் ஹரணி, கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே, தெரியுதா? 3 விஷயம், 3 வித்தியாசமான தெரியுதா? ரைட்டா? 1 2 3. சரியா? 3 இது தெரியுதா? ரைட்டா? 11th கெமிஸ்ட்ரி 7:30க்கு இருக்குடா, முக்கியமான லைவ் 7:30க்கு வாங்க. ரைட்டா? நல்லா கவனி. இப்போ நான் உங்ககிட்ட இதை கன்சிடர் தீஸ் ஆல் அஸ் அ டோர். இது எல்லாத்தையும் ஒரு டோராக கன்சிடர் பண்ணிக்கோ. ரைட்டா? ரைட், இது எல்லாத்தையும் டோராக. இன்றைக்கி இப்போ வரைக்கும் 3 பேரை நான் பிளாக் பண்ணியிருக்கேன். அடுத்து இன்னொருத்தரையும் பிளாக் பண்ண போகிறேன். பிளாக் பண்ண வச்சிடாதீங்க. அன்வான்ட் மெசேஜ் பண்ண, என்கிட்ட பேசுகிறதுக்கு மட்டும்தான் உங்களோட மெசேஜ் இருக்கணும், வேறு எந்த மெசேஜ் இருக்கக்கூடாது. ஸோ இஃப் யூ ஃபைண்ட் எனிதிங், பசங்களா உனக்கு யாராவது ஒருத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் யூ ஜஸ்ட் புட் அ பிளாக். ஓவராக டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் பிளாக் பண்ணால் அதுக்கப்புறம் அவங்க ஒட்டுமொத்தமாக சேனலில் எதுவுமே பார்க்க முடியாது. அதனால் நான் பண்ணுறது ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் தான். ஸோ நீ உனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்க மெசேஜில் நீனே ரிப்போர்ட் பண்ணிவிடு, பிளாக் பண்ணாது, புட் அ ரிப்போர்ட். சரியா? அப்போ தான் ஐடி பிளாக் ஆகும். இப்போ கவனி, 1 2 3 கன்சிடர் தீஸ் ஆல் அஸ் அ டோர். இப்போ பாரு, இந்த டோரை பிடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் தான் இடம் இருக்குது, இந்த டோரை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நிறைய இடம் இருக்குது, இந்த டோர் பிடிக்கிறது ரொம்ப நிறைய இடம் இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா, இது இந்த இங்கே ஒரு பென்சில் மாதிரி இருக்கா, இதில் தான் இது எல்லாமே மாட்டியிருக்கு. ரைட்டா? அப்போ என்ன பண்ணுறேன்,
இதை இப்படி திருப்ப போகிறேன், இந்த டோரை திருப்புறதுக்கு, இந்த டோரை திருப்புறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தேன் அப்படின்னா இந்த டோர், இதுக்கப்புறம் இந்த டோர். இதில் எந்த டோரை நான் திருப்புறது ஈஸி? நல்லா கவனிச்சு பாரு. இது பாரு டக்குன்னு, இது பார்த்தேன் அப்படின்னா ஈஸியாக நல்லா மடங்கும். இது பாரு கொஞ்சம் கஷ்டம். இதை நான் திருப்பணும் அப்படின்னா அவ்வளோ தூரத்துக்கு வராது. பிகாஸ் த டிஸ்டன்ஸ் இந்த சென்ட்ரல், ஏன்னா இந்த பென்சிலை மையமாக வச்சு தான் என்ன பண்ணுது நம்மளோட கதவு. உங்கள் வீட்டில் பார்த்துருக்கியா? கதவில் என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த மாதிரி 2 ஹிஞ்ச் போட்டிருப்பாங்களா? ஹிஞ்ச் இருக்குமா? அதாவது ஒரு கிளாம்ப் மாதிரி ஹிஞ்ச் மாதிரி போட்டிருப்பாங்க. அதில் ஒரு சர்க்குலர் மூமெண்ட்டுக்கு இருக்கும், ரொட்டேஷ்னல் மூமெண்ட். கதவு வந்து என்ன பண்ணுது? ஆக்சுவலாக நம்ம சொல்கிற கதவு இப்படி இப்படி போகுது. ஆனால் அந்த கதவு ஃபிக்ஸ் ஆகிருக்க பாட்டில் என்ன இருக்க போகுது? அந்த பார்ட், அந்த பகுதியில் சென்ட்ரல் சர்க்குலர் மோஷன் மாதிரி ரொட்டேஷனல் மோஷன் சுத்த போகுது. அப்போ எப்பயுமே இந்த சென்டர் ஆஃப் ஆக்சிஸ், இந்த மையத்தில் இருந்து ரொம்ப தூரத்தில் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிடலாம்? அதை ஈஸியாக மூவ் பண்ண முடியும். சின்னதாக இருந்தால் மூவ் பண்ண முடியாது. ரைட்டா? சின்னதாக இருந்தால் என்ன பண்ண முடியாது? மூவ் பண்ண முடியும். இப்போ நீனே பாரு, சிம்பிளாக நீ உங்கள் வீட்டில் நீனே எடுத்து வச்சு பார்க்கலாம். கதவு சின்னதாக இருந்தால் அதை நீ மூடுறது திறக்கிறது கஷ்டம். பெரிய கதவாக இருந்தால் ஈஸியாக மூடிடலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கியா? இன்னொரு ரொம்ப சிம்பிளாக உனக்கு புரியும், கிளியராக பாரு. நட்டு இருக்கா? நட்டு இருக்குல்ல, நட்டை கவனித்து பார்த்துருக்கியா? நம்ம வீட்டில் ஸ்க்ரூ நட்டு போல்ட்டெல்லாம் இருக்குமா? நட்டு போல்ட் இருக்குமா? இங்கே பாரு, இங்கே ஒரு நட் மாதிரி ஒன்று இருக்குது. இது உனக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, கன்சிடர் திஸ் அஸ் அ நட். நட்டை கையில் நீ டைட் பண்ண அப்படின்னா ஈஸியாக டைட் பண்ண முடியுமா முடியாதா? நட்டை கையில் டைட் பண்ணேன்னா ஈஸியாக டைட் பண்ண முடியுமா முடியாதா? நட்டை ரொட்டேட் பண்ணுறேன், ரொட்டேட் பண்ணி தானே டைட் பண்ணுவோம் நம்ம. வில் இட் பி ஈஸி? வில் இட் பி ஈஸி? ஃபஸ்ட்டு 1-2 த்ரெட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக டைட் பண்ண முடியுமா? டைட் பண்ண முடியாது. சுத்த முடியும், ஆனால் டைட் பண்ண முடியாது. நல்ல ஸ்ட்ராங்காக டைட் பண்ண முடியாது. டைட் பண்ண முடியும், சுத்த முடியும், சுத்த முடியும், டைட் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? we can use a spanner. ஸ்பேனர்னால் என்ன ஆகுது? இந்த ரொட்டேஷ்னல் ஆக்சிஸ்லேருந்து தள்ளி போகுது என் கை. இப்போ பாரு, இப்படி வச்சு நான் டைட் பண்ணுறேன், இப்படி வச்சு நான் டைட் பண்ணுறேன். ரைட்டா? இப்படி வச்சு டைட் பண்ணுறேன். அப்போ டைட் பண்ணால் ஈஸியாக டைட் பண்ண முடியுது. அப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாகுது, டிஸ்டன்ஸ் அதிகமாகுது. எஸ், we can use spanner. ரைட்டா? ஸ்பேனர். ஸ்பேனருக்கு என்ன பண்ணுறோம்? அப்போ நல்லா பார்த்தியா? உனக்கு தெரியுதா? நீ இப்படி ரொட்டேட் பண்ணுறதுக்கும் ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு நீ ஒன்று டைட் பண்ணுறதுக்கும் ஸ்பேனரை வச்சு டைட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரைட்டா? இட் இஸ் அ சென்ட்ரல் ஆக்சிஸ். இந்த சென்ட்ரல் ஆக்சிஸ்லேருந்து டிஸ்டன்ஸ் தள்ளி போக நம்ம ஈஸியாக என்ன பண்ண முடியும்? அவங்கள ரொட்டேட் பண்ண முடியும். அந்த கப்பலில் நாளைக்கு நம்ம பார்க்கலாம், இன்றைக்கி இல்லை, நெக்ஸ்ட் கிளாஸில் கப்பல் பார்க்கலாம். அப்போ என்ன பண்ண இப்படி நம்ம ஈஸியாக சூப்பராக ரொட்டேட் பண்ண முடியும். ரைட்டா? சரியா? புரிஞ்சுதா? அதுதான் இங்கே முக்கியமாக இந்த ரொட்டேஷனல் மோஷனில் நம்ம பார்க்க வேண்டியது. ரைட்டா? தட் இஸ் இட், தட்ஸ் இட், தட்ஸ் இட். இந்த ரொட்டேஷனல் எஃபெக்ட் ஆஃப் அ ஃபோர்ஸில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அதுதான். ரைட்டா? ஸோ அப்போ எப்பயுமே இந்த சென்டர் ஆஃப் த ஆக்சஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு தள்ளி இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு இருக்க போகுது. ரைட்டா? அவ்வளோ தூரத்துக்கு நம்ம பண்ணுறோம். ரைட்டா? எஸ், அதனால தான் ஸ்பேனரில் லாங் ஹேண்டில் இருக்குது. லாங் ஹேண்ட். அப்போ தான் நம்ம பண்ண முடியும். அதாவது ஸ்பேனரில் ஸ்க்ரூவை டைட் பண்ணுறது எங்கே இருக்குது? இந்த எண்டில் மட்டும்தான் இருக்குது. அதை மட்டும் வச்சே நம்ம டைட் பண்ணலாம்ல. ஏன் நம்ம இப்படி வச்சுருக்கோம்? இவ்வளோ தூரத்துக்கு பண்ணணும். ரைட்டா? ரைட்டா? கவனம். அதனால தான். சரியா? கவனமாக வச்சுக்கோங்க. ரைட்டா? பர்பண்டிகுலர் டிஸ்டன்சஸ் லெஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் இருக்கக்கூடிய பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னால் அவங்க சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா, திஸ் இஸ் த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா என்னால் இதை திருப்ப முடியாது. இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக என்னால் ஈஸியாக திருப்ப முடியும். இந்த திருப்புறது எப்படி? இதுக்கான கான்செப்ட்ஸ், இதுக்கான டேர்ம்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். ரைட்டா? இன்றைக்குரியதை நான் என்ன அப்படின்னா கடன்னு இப்போ ஒரு தடவை சொல்லிடுறேன். ரைட்டா? ஸோ நம்ம வந்து இந்த ரிசல்டன்ட்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸ்ட் அண்ட் அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்னால் என்ன, அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்னால் என்ன? 2 ஈக்குவல் ஃபோர்ஸ், அதாவது ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, நான் ஒரு பக்கத்துலேருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் நான் கொடுத்த ஃபோர்ஸ் சைட்லேருந்து ஆப்போசிட் சைடுக்கு மூவ் ஆகும். அப்போ அந்த ஆப்போசிட் சைடில் மூவ் ஆகிறது தான் என்ன பண்ண போகிறோம் நம்ம? we are called it as resultant force. அதே மாதிரி தான் எல்லாத்துலேயுமே. இன்கேஸ் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப அது ரெண்டுக்கும் காமனாக ரிசல்டன்ட் வில் பி இந்த இன்பிட்வீன், ரிசல்டன்ட் வில் பி இந்த இன்பிட்வீனில் இருக்க போகுது. ரைட்டா? எஸ், அதுதான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். அடுத்த ரொட்டேஷனல் ஆக்சஸ் ஜஸ்ட் இன்ட்ரோ பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ரைட்டா? சரி, இதுதான் மொமெண்ட் ஆஃப் கப்பலா? எஸ், இதுதான் மொமெண்ட் ஆஃப் கப்பல். இதோட கண்டினியூஷனில் தான் நம்ம மொமெண்ட் ஆஃப் கப்பல் பார்க்க போகிறோம். ரைட்டா? கப்பல்
டார்க் படித்ததுக்கப்புறம் தான் கப்பல் பார்க்க முடியும் ரைட்டா. தனியாக கெமிஸ்ட்ரி கிளாஸ் கிடையாது, பட் வி ஹாவ் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது என்ன அப்படின்னா, நம்ம கெமிஸ்ட்ரி கிளாஸ்க்கு பதிலாக வி ஆர் ஹேவிங் சம் வெரி இம்பார்ட்டன்ட் செஷன். நம்ம என்ன பண்ண போகிறோம், ரொம்ப மிட் டேர்ம் டெஸ்ட்டை பற்றினா ஒரு சூப்பரான முக்கியமான டிஸ்கஷன் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் இன்றைக்கி இருக்குது 11th ஸ்டாண்டர்டுக்கு. ஷெட்யூல் ஆகலையா எனக்கு கிளாஸு? ஷெட்யூல் ஆகிருக்கல. எஸ், yes, okay, yes, interior also we will do it, right? Monthly exam study plan, அது already என்ன அப்படின்னா tomorrow 𝐻𝐿𝐼 sir will be giving a video like that. அது இருக்கும். இதெல்லாம் பப்ளிக் எக்ஸாமில் வருமா? நான் கொஷின் பேப்பர் எடுக்கலையே, இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க, இந்த வருஷம் வரலாம், வராமல் இருக்கலாம். நம்மளோட வேலை எல்லாத்தையும் படிக்கிறது, எல்லாத்தையும் நான் நடத்துவேன், எல்லாத்தையும் நான் படிக்க வைப்பேன், கவலைப்படாத ரைட்டா. பயாலஜியில் நான் ஒரு சாப்டர் ஆல்ரெடி முடிச்சிட்டேன். நான் தான் 10th ஸ்டாண்டர்டோட ஹோல் சயின்ஸ் எடுக்கிறேன். ஸோ ஆல்ரெடி பயாலஜியில் ஒரு லெசனும் கெமிஸ்ட்ரியில் ஒரு லெசனும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இப்போ ஃபிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன், இதை முடிச்ச உடனே திருப்பி அதே மாதிரி கெமிஸ்ட்ரி பயாலஜி போயிட்டே இருப்போம் சரியா. அதனால் எல்லாத்தையுமே படிச்சிடலாம். சண்டேயில் நாளைக்கு தான் அந்த ஈவெண்ட்டு 21 தானே, 21 டுமாரோ இஸ் சாட்டர்டே. நாளைக்கு ஈவினிங் யூ ஆல் ஹாவ் டு பி லைவ். நம்ம சேனலில் இருக்க ஒரு முக்கியமான லைவ் பார் வால். நம்ம சேனல் பேர் இப்போ பார்த்தோன்னா வால்னு மாற்றிருப்பாங்க பார்த்தியா, லோகோவில் VAL வால் இருக்கா, வேதாந்து அச்சீவர்ஸ் லீக். நம்மளோட வேதாந்துவில் ஆல் இண்டியா ரேங்க்ஸ் எடுத்தவங்க நிறைய அச்சீவர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் செலிப்ரேட் பண்ணக்கூடிய மூமெண்ட் நாளைக்கு இருக்குது. அது கவனமாக பாரு கண்டிப்பாக. இந்த லெசன் முடித்தோடனே பயாலஜி கிளாஸ் 𝐻𝐼𝐴தாஸ் இந்த லெசன் முடித்ததுக்கப்புறம் சரியா. இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் சொல்லுவேன். எஸ், உனக்கு வேணும்னா நான் எப்படி படிக்க வைப்பேன் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கணுன்னா, இன்றைக்கி 7:30க்கு கெமிஸ்ட்ரி லைவ் ஒன்று இருக்குது 11th ஸ்டாண்டர்ட் சேனலில். நீ 11th ஸ்டாண்டர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அந்த 11th ஸ்டாண்டர்ட் சேனலில் இன்றைக்கி நான் வந்து ஈவினிங் ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம், ஒரு பிளான் கொடுக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி மீதி டீச்சர்ஸ்லாம் உனக்கு அப்படி சொல்லியிருப்பாங்களான்னு தெரியாது. அந்த பிளான் வந்து உனக்கும் அடுத்து சொல்லுவேன். நெக்ஸ்ட் வீக்கில் உனக்கு ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் சொல்லுவேன். இன்றைக்கி 11th ஸ்டாண்டர்டுக்கு சொல்ல போகிறேன். உனக்கு வேணால் நீ அதை பார்த்துக்கலாம், நீ அதை பாரு சரியா. ஏன்னா உனக்கு அடுத்து வேறு எந்த லைவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். டுமாரோ ஆல்சோ நிறைய பேருக்கு லீவாக இருக்கும். அதனால் ஹவிதா டிஃபைன் கொஷின், வாட் கொஷின், எஸ் அதெல்லாம் வந்து கேட்டகரி எஸ் அந்த மாதிரி தான். எஸ் சூப்பர் ஹரிணி, குட் சரியாடாமா. ஓகே ரைட். இன்றைக்கி போடுற வீடியோ 10th யூஸ் ஆகும். ஏன்னா இன்றைக்கி நான் பேச போகிறது ஜென்ரலான விஷயந்தான். அதனால் இன்றைக்கி போடுற வீடியோ வந்து 10th யூஸ் ஆகும். பட் ஆனால் கான்செப்ட் யூஸ் ஆக போகிறது ஹாஃப் டே. ஓகே ரைட். சரி, நிறைய பேருக்கு ஹாஃப் டே, நிறைய பேருக்கு ஃபுல் டே இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ஃபுல் டே லீவ் கூட இருக்கலாம். ஸோ என்ஜாய் யுவர் லீவ், படிக்கிற சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ரைட். பயாலஜி புக் பேக் வீடியோ ரெடி. எப்படி வீடியோ செக் பண்ணணும் டெய்லி ஒரு கிளாஸ்லேயே சொல்கிறேன். ஆனாலும் நம்ம பசங்க புதுசாக வரனால நிறைய பேருக்கு எப்படி வீடியோவை பார்க்கணுன்னு தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை ஓப்பன் பண்ணேன்னா வேதாந்தா 9th and 10th இருக்கா, இதில் போயிட்டு ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போகணும். ப்ளேலிஸ்ட்டில் போனேன்னா என்ன இருக்குது, 9th சயின்ஸ் இருக்கா, 10th சயின்ஸ் இந்த இருக்குது பார்த்தியா, 10th சயின்ஸ் இருக்கா, 10th சயின்ஸ்குள்ளே போ. என்ன இருக்குது, ஃபிசிக்ஸ் லெசன் 1, அடுத்து பிளான்ட் ஃபிசியாலஜி இருக்கா, இந்த இருக்குது பாரு தான் பயாலஜிக்கு ஃபுல்லாக நடத்திருக்கேன். பயாலஜி கிளாஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்துகிறோம். டெக்னிக்கல் இஷ்யூ பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளான்ட் அனாட்டமி, அதுக்கப்புறம் லெசன் 7 கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட் லெசன், அது எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நீ படிச்சுக்கலாம். ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தேன்னா உனக்கு இருக்கும் சரியா. ஓகே சூப்பர். சரிடா மை டியர் சோல்ஜர்ஸ், டாடா பபாய், see you. I have to get ready for the 11th standard live. 11th standard live சார் போய் ரெடி ஆகடா. புக் இன்சைட் குவிஸ் எப்போ, எல்லாமே மிட் டேர்ம் டெஸ்ட்டுக்கு முன்னாடி ஜூலை மாதத்தில் உனக்கு நிறைய குவிஸ் இருக்கும். புக் பேக்கு, புக்கின்னு அந்த மாதிரி மாற்றி இருக்கும் சரியா. அதனால் கவலைப்படாத ரைட்டா. சைக்கிள் டெஸ்ட் இருக்கா, ஓகே ரைட். சரிப்பா, டாடா பபாய், see you. If you can't then who can? உன்னால் முடியாட்டி வேறு யாரால் முடியும்? நம்மளால் முடியும்னு ஸ்ட்ராங்காக எப்போயுமே நம்புங்க. டாடா பபாய் மை டியர் சோல்ஜர்ஸ், பாய் பாய்.